மூ மூ முத்துக்குட்டி 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 ஜாய் முத்தாய் என்ன சாப்பிட்றீங்க? குருவியாடி முத்தாய் 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 ஜாய் மூ தங்கமே தங்கமே தங்கமே. என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி நூப்பேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு முற்றிலும் வித்தியாசமாக என்னோட சின்ன கார்டின், அதாவது 10 அடியோ 12 அடிக்குள்ளே தான் இருக்கும் என்னோட சின்ன கார்டின். இதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த வருஷம் என்னோட கார்டின் எப்படி இருக்குது என்னன்றதை நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோவில் போடுறேன். என்னென்னு சொன்னால் நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வச்சிருக்கிற செடியெல்லாம் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி. அதைத்தான் இப்போ நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வருஷம் வெதர் எங்களுக்கு நல்லா இல்லை, இருந்தாலும் ஒரு சில மரக்கறிகள் வச்சுருக்கிறேன், அதையும் காட்டிட்டு இன்றைக்கி வீடியோடு கேட்க எனக்கு பசி. என்னென்னு சொன்னால் இந்த கார்டனில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சின்னதாக ஒரு சாண்ட்விச் எப்படி செய்து சாப்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ எடுக்க தொடங்கணும். ஆனால் அதனால் இன்றைக்கி மத்தியானம் நான் சமைக்கலை. இப்போ 3 மணி ஆகிட்டுது. இந்த வேலைகளெல்லாம் செய்து முடிச்சுட்டு சமைக்க தொடங்க. அதனால் முதல்ல சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டு அதுக்கு பிறகு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அதனால் இந்த கார்டனில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு ஒரு சின்ன ஒரு சாண்ட்விச் எப்படி செய்கிறேன்றதை, அது ஹெல்த்தியாக எப்படி செய்கிறேன்றதை செய்து காட்ட போகிறேன். இப்போ வாங்க இந்த கார்டனை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் சமைக்க தொடங்குவோம். என்னோடய கார்டன் இதுதான் சிவர். இதில் இருந்து 1 2 3 4 5 6 7 8 அடி வச்சோன்னே நான் கராச்சிக்கு வந்துட்டேன். உங்களுக்கு தெரியும், ஸ்டோரேஜ் எல்லாமே இந்த கராச்சியில் தான் இருக்குது. சமைக்கிற பொருட்களாக இருக்கட்டும், பாத்திரமாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ட்ரையராக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான முக்கால்வாசி ஜாமானும் இங்கே தான் இருக்குது. இரண்டா வீட்டுக்குள்ளே வைக்க இடம் காணாது. என்னோடய சின்ன வீடு, சின்ன காடு, என்னோட பெரிய கராஜ். இந்த கராஜுக்கு தான் எல்லா திங்ஸும் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் மிச்சத்துக்கு கண்டினியூ பண்ணுவோம். என்ற கார்டினை இப்போ இங்கேருந்து தொடங்குவோம். இது மணத்தக்காளி கீரை. இது நான் உங்களுக்கு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்களா, எங்கே மணத்தக்காளி கீரை வேண்டினீங்கள்னு சொல்லி. நான் மணத்தக்காளி கீரை வேண்டே இல்லை. எங்களோட வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு ஃபார்மில் போய் அது தன்னட்டையாக வளரும், தானாயே வளரக்கூடியது. அதில் இருந்து குட்டி குட்டியாக பழம் இருக்கும், சின்ன சின்ன கருப்பாக. அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு நான் போட்டேன். அதின்ற விதையில் இருந்து அது போட்டு 3 வருஷம் தொடர்ந்து எனக்கு வளர்ந்து காய்ச்சி பிறகு அதுவாக கொட்டி திரும்ப வளருது. ஒவ்வொரு சமருக்கும் இப்போ 3 வருஷமாக தொடர்ந்து இந்த மணத்தக்காளி கீரை வளருது. கேட்ட உங்களுக்காக நான் அந்த ஃபார்முக்கு போகும்போது அந்த வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வேணுமெண்டா போய் அங்கே பிடுங்கி கொள்ளலாம். இப்படியே வாங்க. இது என்னோட சின்ன ஒரு மல்லிகை 2 மல்லிகை கண்டு இந்த வருஷம்தான் இது பூக்க தொடங்கி இருக்குது. சூப்பரான ஒரு வாசனை. இது முல்லை என்று நினைக்கிறேன். என்னென்று சொன்னால் இந்த பூவின் தண்டு ஒரு லைட் பிங்கில் இருக்கும், ஒட்டை இதழில் சரியான வாசம். மல்லிகை பூ இது நல்லா வளர்ந்து வந்துட்டுது. இது விண்டருக்கும் சம்மருக்கும் ஒரே மாதிரியாக தான் நிற்கும். பெருசாக இலியல் எல்லாம் கொட்டையில் அப்படியே தான் நிற்குது. ஏனெண்டா இது வச்சும் 2 வருஷம் ஆயிட்டுது. அடுத்தது இதெல்லாம் இந்த சம்மருக்கு மட்டும் வரக்கூடியது. என்னோட கணவர்கிட்ட ஃபேவரட் பிளான்ட்னு சொல்லணும். இதுகளெல்லாம் இந்த சம்மருக்கு மட்டும்தான் இது வரும். அப்படியே எங்கால வாங்கோ. இந்த மணத்தக்காளி கீரை தான் எங்கே பார்த்தாலும் வளருது. அதோடு சேர்ந்து புல்லுகளும் வளருது இதுக்குள்ளே. அந்த மணத்தக்காளி கீரையை பிடுங்கிறதுக்காண்டியே இந்த புல்லுகளை பிடுங்க விட்டு இருக்கிறேன். ஏனெண்டா புல்லை பிடுங்கும் போது மணத்தக்காளி வந்துடுது. கொஞ்ச நாளில் அந்த மணத்தக்காளியை பிடுங்கிட்டு இந்த புல்லெல்லாம் பிடுங்கலாம்ன்ட்டு விட்டுருக்குறேன். கொஞ்சம் சோளம் நட்டுருக்குறேன். இது என்னோடய பழைய மூங்கில் கண்டு பார்த்துருப்பீங்க. அதை கீழே வச்சால் பத்தியாக போயிடும். இப்போ நிலமெல்லாம் மூங்கில் வந்துடும். அதனால் வடிவுக்காண்டியே சாடிக்கிலே வச்சுருக்கிறேன். இதில் முதல் முறையாக நான் வாழை குட்டி வச்சுருக்கிறேன். இந்த ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு வாழை குட்டியாக
போன வருஷம் கொடுத்தவா. அதை நான் பத்திரப்படுத்தி வச்சு இந்த வருஷம் அது கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்குது. மற்றது என்னோடய ரோசா செடிகள், ரோஸ்மேரி, பே லீஃப், ரோஸ்மேரி, இது பே லீஃப், இது அலரி. இது நான் பொக்கைக்காக யூஸ் பண்ணுறதுக்காண்டி கொப்பைச்செடி மாதிரியான ஒரு செடி. இது லண்டனில், யூரோப்பில் எல்லா இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. இதை நான் எடுத்துக்கொண்டு வந்து வச்சு வளர்க்குறேன். இது வந்து ஒலிவ் ஆயில் கண்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தோட்டத்தை மட்டும் நான் உங்களுக்கு முதல்ல காட்டுறேன். அவரை கண்டு வச்சிருக்கிறேன், ஒரு மிளகாய் செடி, கொஞ்சம் வெங்காயம் நட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டுது. கத்தரியில் காய் வருது. எங்கே பார்த்தீங்களன்னா இந்த மணத்தக்காளி கீரை தான் எல்லா இடம் வருது பாருங்க. எல்லா இடமும் இந்த மணத்தக்காளி கீரை தான். இது புதினா செடி பொட்டிக்கில் தான் வச்சிருக்கிறேன். ஆனால் நிறைய தடவை கட் பண்ணிட்டேன். இப்போவே 2-3 தடவை கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் திரும்ப நல்லா வருது. இது ஒருக்கா பிரியாணி போடுறதுக்கு இவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துனேன்டா சரியாக இருக்கும். இங்கேயும் பாருங்க, மணத்தக்காளி கீரை தான் எங்கே பார்த்தா. இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியிலேருந்து நாங்கள் இந்த கண்டு வச்சு நாங்கள் இது பார்த்தீங்களா இந்த காய்க்குது. இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதான். இதில் வந்து சரியான புளியாக இருக்கும், ஆனால் அந்த ஜூஸ் அடித்து குடிக்க நல்லா இருக்கும். இது பார்த்தீங்களா, இந்த மரத்தில் பழமெல்லாம் பழுத்துட்டுது. இது வந்து ராஸ்பெரி, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி அந்த வகையில். இது வந்து ரெட் கரண்ட். எங்களோட வீட்டில் பழுத்துருக்குது இந்த ரெட் கரண்ட். அவ்வளோ நல்லது இந்த ஜூஸும் சரி. ஆனால் இது சாப்பிடும்போது கொஞ்சம் புளிக்கும். கவின் ஒன்றில் தான் டேஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் பிடுங்குவோம். ஐயோ, காயெல்லாம் பிடிங்கிட்டேன். பரவாயில்ல, சாப்பிட சொல்ல எப்படி இருக்காண்டு அவனு. ரோசா பூ, இது சிவப்பு ரோசா, இது பிங்க் ரோசா, கொத்து ரோசா, கட் பண்ண அப்படி ஒரு பஞ்சில் எப்படி இருக்குதுண்டு, எத்தனை பூ இருக்குதுண்டு? 2, 4, 6, 7 பூ இருக்குது. இதில் 7, இதில் 7, 14 ஃப்ளவர்ஸ் இருக்குது. நல்ல ரோசா. முத்து பேபி தங்கமே. இது வந்து லாவெண்டர், அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இதுவும் ஒரு ஸ்பைசஸ் தான், சமையலுக்கு பாவிக்கிறது. இது பேர் எனக்கு தெரியல. நான் இது சும்மா கடையில் இருந்தால் போல் வேண்டி கொண்டு வந்து வச்சினான். வடிவாயும் இருக்குது, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்கேன். ஆனால் நான் இன்னும் பாவிக்கல. அதை எப்படி என்னன்னு பார்த்துட்டு தான் நான் அதை பாவிக்க தொடங்குவேன். 2 மிளகாய் செடி. இது கொஞ்சம் மிளகாய் விதை போட்டு நான் முளைக்குது. இருந்தாலும் அங்கங்கே சேர்த்து போயிட்டு, நிறைய சேர்த்து போயிட்டுது. இந்த மிளகாய் கண்டு மட்டும் மிச்சம். அடுத்தது இதெல்லாம் மிளகாய் செடி. அங்கேயுமே தக்காளி கீரை தான் வளருது. தக்காளி செடி, கொஞ்சம் கீரை. ஆனால் இந்த கீரையை வந்து நத்தை ஸ்லக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டுது. இங்கே பாருங்க, லண்டனில் பார்த்தீங்களாண்டா இந்த ஸ்லக்ஸ் நத்தை வந்து நிறையவே இருக்குது. அது எப்படி அழிக்கிறேன்னு தெரியலை. அது இரவில் வந்து சாப்பிட்டு போயிடும். அடுத்தது இந்த கொத்தமல்லியும் வந்து தானாக வளர்ந்தது. என்னென்னு சொன்னால், நான் இது ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் நான் போட்டிருப்பேன், வீடியோக்குள்ளே போட்டிருப்பேன். அதிலேருந்து வளர்ந்து தானாயே விரியல் அங்கங்கே கிடந்து முளைக்குது. அதுதான் இந்த கொத்தமல்லி. இது கிட்டடியாக நான் விதியை போட்டு முளைக்க வச்சினேன். ஆனால் நிறைய முளைச்சது. நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், மேலால் இந்த விதியை போட்டுட்டேன். வடிவாக தாட்டு போடையில் அங்கங்கே பாருங்கள் தெரியுது. அதனால் இந்த
மீதி உள்ள ஃபுல்லாக வளர்ந்தது. ஆனால் எல்லாம் செத்து போகுது. நான் செய்த புள்ள அது செத்து போகுது. திருப்பி பார்ப்போம், இன்னொருக்கா முளைக்க போடுறேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன், எப்படி முளைக்க போடுறேன்ன்றதை. இப்போ வந்து இதில் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை பிடுங்க போகிறேன். ஏன்னான்ட்டு சொன்னால், நான் இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான சாண்ட்விச் செய்யப்போம். என்ன சொன்னால், இந்த மணத்தக்காளி கீரை அவ்வளவு நல்லமன்று சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் போட்ட பிறகு தான் அதை பற்றின விளக்கத்தையும் விவரமாக நான் படித்து பார்த்தேன். இந்த மணத்தக்காளி கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லமா, வயிற்று புண், வாய்ப்புண் இதுகளுக்கு வந்து நல்ல ஒரு பொருளண்டும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுண்டும் போட்டிருந்தது. அப்பப்போ கிடைக்கிற நேரம் நீங்களும் சாப்பிட்டு கொள்ளுங்க. நானும் வந்து இதில் புட்டை வச்சுருக்கிறேன், பருப்புக்க போட்டிருக்கேன், வறுத்திருக்கிறேன், கஞ்சிக்கில் போட்டிருக்கேன். இன்றைக்கு இதை வித்தியாசமாக என்ன செய்கிறேன்னு பாருங்கள். எனக்கு இவ்வளவு போதும். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் சாப்பிட போகிறேன். கவின் ஆல்ரெடி சாப்பிட்டான். ஓகே, இதை கழுவிட்டு இந்த மணத்தக்காளி கீரையை நல்ல குட்டியாக அரைஞ்சி கட் பண்ணுறேன். ஒரு முட்டை, கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் வந்து இப்போ தான் அடித்து கொண்டு வந்திருக்கிறேன். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம், எள்ளு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை, இல்லை நிறையவே இருக்கிறதால இன்னும் ஒரு முட்டை போடலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு, நிறைய கொட்டுற மாதிரி இருக்குமா? நிறைய இல்லை, கொஞ்சம் தான் போகும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகுத்தூள், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எள்ளு. ஓகே, நீங்கள் விருப்பம் மட்டும் சொன்னால் இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கூட போடலாம், தேவையில்லை. ஒரு குயிக்காக ஒரு சாண்ட்விச் செய்கிறதுக்கு 2 மணத்தக்காளி கீரையை பிடிங்கினோமா, மிக்ஸ் பண்ணினோமா, அடுப்பை ஓன் பண்ணினோமா, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, நிறைய தேவையில்லை, ஒட்டாமல் இருந்தால் போதும். நான் சின்ன பேனை எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பேனாக இருந்தால் 2-3 ஒரே அடியாக சின்ன குட்டி தோசை மாதிரி ஊற்றிட்டு குட்டியாக போதும்.
எனக்கு வந்து கொஞ்சம் முட்டை வந்து அவியாமல் இருக்கிறது விருப்பம் இல்லை, ஃபுல்லாகவே எனக்கு பொரிஞ்சிருக்கணும். இந்த ஹாஃப் ஆயில் முட்டை கொஞ்சம் இதாக இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, Mugai, come here. முட்டாய் வா சாப்பிட. இந்த பானை எடுத்துட்டு இந்த பானையும் க்ளோஸ் பண்ண போகிறேன் மெதுவாக, லைட்டாக கொஞ்சம் கிரன்ச்சியாக. இப்போ மணத்தக்காளி முட்டை போட்டு ஒரு சாண்ட்விச் செய்து சாப்பிடுவோம். நீங்கள் வந்து மணத்தக்காளி கீரையில் மட்டும்தான் செய்யணுமெண்டில்லை, உங்களுக்கு விரும்பின எந்த கீரையில் வேணுமென்றாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முட்டைக்குள்ள கீரையை வெட்டி போட்டுட்டு, பிள்ளைகளுக்கு பிடிக்காது கீரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு இப்படி கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் முதல்ல சாப்பிடுவோம். ஏன்னு சொன்னால் எனக்கு சரியான பசி. ஓகே, இதை சாப்பிட்டு தான் இனி வீடியோ எடுக்க போகிறேன். சூப்பர். மாமா மாமா இங்கே பாவன். இன்றைக்கு வந்து ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை போட்டு ஒரு சாண்ட்விச் செய்து காட்டியிருக்கிறேன். இந்த கீரையில் உங்களுக்கு எந்த கீரை கிடைச்சாலும் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி செய்துட்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.